அடுத்தது நித்யம் ஏவ ஜகதோ மணிபாதரக்ஷே சத்தா ஸ்திதி பிரயதனேஷு பரம் நிதானம் சோபி ஸ்வதந்திர சரித ஸ்வததீன விருத்தி கா வா கதா தரிதரேஷு மிதம் பச்சேஷு மணிபாதரக்ஷே ய ஏவ பரம் நிதானம் மணிபாதரக்ஷே சோபி அந்த பகவான் கூட ஏவ பரம் நிதானம் உன்னை ஒரு முக்கியமான வியாஜமாக வைத்துக்கொண்டு கருவியாக வைத்துக்கொண்டு சத்தா ஸ்திதி பிரயதனேஷு சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாராதிகளாதி கிரமத்துல அதாவது ஜன்மாத்யஸ்ய யதஹான்னு ஒரு சூத்திரம் பிரம்மசூத்திரங்கள்ல அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா ஜன்மாத்யஸ்ய யதஹா சாஸ்திர யோனித்வா இப்படின்னு சூத்திரங்கள்லாம் போகும். அதனாலதான் ஜன்மாத்யஸ்யங்கிற சூத்திரத்தை வைத்துக் கொண்டுதான் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. மங்கள ஸ்லோகம் இது அதான் எது ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதஸ்சார்த்தே ஸ்வவிஜ்ஞஸ்வராட் அப்படின்னு வருது இல்லையா. ஜன்மாத்யஸ்ய யதஹாங்கிறது அது பிரம்மசூத்திரத்தை மனசுல வச்சுண்டு சுக பிரம்மத்தினுடைய ஸ்லோகம். ஜன்மாத்யஸ்ய யதஹா ஜன்ம அப்படின்னா பிறப்பு, ஜன்மாதி அப்படின்னா என்னன்னு கேட்டால் சூத்திரக்காரர் அதுக்கு ஸ்ரீபாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ண சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார நியந்திருத்வாதிகள். அதாவது சிருஷ்டிக்கணும், ஸ்திதி அது இருப்பு, அழிப்பு அது டிசல்யூஷன் ஆகணும், அதுக்கு நியந்தாவா வேற இருக்கணும், கண்ட்ரோலரா வேற இருக்கணும். அதனால இது அத்தனை அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்க ஆதி லீலே உலகம் யாவையும் தாங்குள ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. அதனால இந்த இடத்துல என்ன எடுத்தார், இந்த இடத்துல சத்தா ஸ்திதி பிரயதனேஷு ஜெகதா இந்த உலகத்துக்கு ஸ்வதந்திர சரிதா. அதாவது இந்த பெருமாள் இந்த உலகத்தை படைக்கிறார். யார் சொல்லி படைக்கிறார்? படைக்கிறார் இல்லையா, உலகத்தை படைக்கிறார். நான் துவாரகா படிச்சார், நம்ம பஸ்ஸா படைச்சார், சீட்டை படைச்சார், எல்லாம் படைச்சார். யாருக்கு சொல்லி படைச்சார்? அவருக்கு தோணித்து படைச்சார் இல்லையா. அவருக்கு யார் சொல்லணும் அப்படின்னா அவன் தோணி படைக்கிறார். அப்படின்னா ஸ்வதந்திரனா இருக்கார். he is independent, he is not waiting for orders இல்லையா. இந்த அம்மையார் சொல்லணும், அந்த சுவாமி சொல்லணும் காத்துண்டு இல்ல, அவரா படைக்கிறார். ஸ்வதந்திரைஹி ஸ்வதந்திர சரிதா நித்யம் த்வததீன விருத்திஹி. இதுதான் அழகு தேசிகன். சரி, இப்போ அந்த பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள்லாம் பண்றாரு, தானே பண்றார். அப்பேற்பட்டவர் கூட த்வததீன விருத்திஹி அவர் கூட உன்னை எதிர்பார்த்து தானே நடக்கிறார், பாதுகையோட தானே நடக்கிறார். அப்ப அவரும் ஸ்வதந்திரன்னு நம்ம அவரை நினைச்சுட்டு இருக்கோம். அவர் இன்ஃபேக்ட் பாதுகையை நம்பிதான் இருக்கார். அதனால இப்படி உலகத்தையே படைத்து ரட்சித்து காத்து அழிக்கக்கூடியவன் எவனோ அவன் ஸ்வதந்திரன்னு எவனை நினைச்சுட்டு இருக்கோமோ அவனே உன்னை நம்பி இருக்கும் போதும் நாங்கள்லாம் உன்னை நம்பி இருக்கோம்னு சொல்றது என்ன பெரிய விஷயமா இல்லையா. அதுக்கே இதுனா இதுக்கு அதுவா, அதுக்கு கைமுதிக்க நியாயம்னு பேரு சம்ஸ்கிருதத்துக்கு. அதாவது ஒருத்தர் ரொம்ப ரொம்ப க்ஷேமமா சமிருத்தியா இருந்திருக்கார், அவருக்கு ஏதோ கலாபகாலம் வாழ்க்கையில கஷ்டம்னு வந்துருது. இப்ப நமக்கும் கஷ்டம்னு வருது. நம்ம எப்படி சமாதானப்படுத்தி போனா, அவருக்கே இந்த நிலைமை இருக்கும் போதோ நமக்கு என்ன சொல்லுங்க அப்படின்னு தானே அர்த்தம் பண்ணிப்போம். அது மாதிரி இந்த உலகத்தை படைத்து ரட்சித்து அழிக்கக்கூடியவன் ஸ்வதந்திரன்னு சொல்லிக்க கூடியவனே உன்னை நம்பி இருக்கும்போது நாங்கள் உன்னை நம்பி இருக்கோம்னு சொல்றது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டுட்டு விருத்திகி காவா கதா இது என்னது, இது கேட்டது உண்டோ? ததிதரேஷு மிதம் பச்சேஷு எங்களை மாதிரி மிதம் பச்சேஷு எங்களை மாதிரி இருக்கக்கூடியவோ உன்னை நம்பி இருக்கோன்னு சொல்றதுல என்ன பெரிய விஷயம்மா அப்படின்னு கேட்கிறார். நிர்விஷ்ட நாகசயனேன பரேண பும்சாம்யஸ்தே பதே த்வயி பதாவனி லோகஹேதோஹ ஸ்வர்கௌகசாம் த்வதனுதாவன தத்பராணாம் சத்ய பதானி விபதாம பதம் பவந்தி. பதாவனி பாதுகையே, பதே அப்பேற்பட்ட பாதம், நியஸ்தே எது வைக்கப்பட்டதோ, த்வயி பெருமாளுடைய பாதங்கள் உன்மீது வைக்கப்பட்டதோ, லோகஹேதோஹோ உலகம் உய்ய வேண்டும் என்பதற்காக, உலகத்தில் உள்ள மக்கள் பக்தர்கள் ஆஸ்திகர்கள் உய்ய வேண்டும் என்பதற்காக பரேண பும்சாம் பகவானினால் பரமபுருஷனினால் வைக்கப்பட்டதோ, நிர்விஷ்ட நாகசயனேன எவன் ஒருவன் ஆதிசேஷன் மீது துயில் கொண்டுள்ளானோ. பெருமாளுக்கு மட்டும் படுத்துக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். நமக்கும் ஒரு 4 நாள் பொழுது வீட்டுல போய் நீங்க படுத்து போயிட்டு பாருங்க. காத்தால
2 மணிக்கு எழுந்து 3 மணிக்கு எழுந்து 4 மணிக்கு நமக்கு ஒரு பயம் வேற இருக்கும். இந்த காலத்தால 4 மணினா உடனே நம்ம அப்பப்போ எழுந்து வேற பார்த்துப்போம். ஐயோ லேட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இவர் தான் விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அது காலத்தால எழுந்து 3:30 மணிக்கோ 4 மணிக்கோ 4 அப்படியே ஒரு மாதிரி தூக்க கலக்கத்தோட எல்லாரும் வந்து காலங்காத்தால இந்த மாதிரி கோவில வேற ஜிலு நிக்க வேற வச்சுட்டு இல்லையா? நீங்கள்லாம் எப்பேற்பட்டவா, எத்தனை ராஜாதிராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகம்பீர உங்களை மாதிரி சௌகுமாரியமான திருமேனியோடு குமுதமும் தாமரையும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு சௌகுமாரியமான கூடிய திருமேனியோடு கூடிய உங்களை போய் காலத்தால ஒரு 4 சுதர்ஷனம் போய் இந்த குளிர்ல நிக்க வச்சுட்டோம்னா எப்படி இருக்கும்? உங்க குடும்பத்துக்காரெல்லாம் உன் கண்ணில் நீர் வடித்தால் என் நெஞ்சில் விதிரம் கொட்டுதடி. ஐயோ எங்க அம்மாவை போய் நிக்க வச்சேடே, இன்னும் கொஞ்ச நாள் நிக்க வச்சிருக்க. அந்த குழந்தை எல்லாம் அப்படி நினைக்கும், வேணும் இன்னும் கொஞ்ச நாள் நிக்க வச்சிருக்கணும். ஏன் சுவாமி விட்டு இருக்காருதால 2 மணிக்கு எழுப்ப வச்சிருக்கணும். எங்க எவ்வளவு படுத்துறா எங்க அம்மா போட்டு 2 மணிக்கு வேலை எழுப்புங்க அப்படிலாம். சும்மா வேடிக்கை. உங்க குழந்தைகள் நல்ல குழந்தை. நிர்விஷ்ட நாக சயனேன, பெருமாளுக்கு படுக்கை படுத்துனா படுத்துட்டுவார். அவருக்கு அதெல்லாம் சிவன்னா உட்காந்து தியானம் பண்ணுவார். சிவன்லாம் ஒரே மெடிடேஷன் யோகா. பெருமாள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார், படுத்துட்டுவார். பின்ன யோகா எப்ப பண்ணுவார்? படுத்துட்டே பண்ணுவார். எவ்வளவு யுனிக் யோகா பண்ணுவா. உறங்குவது போல் யோகு செய்யும் பெருமாள் ஆழ்வார். அதாவது உறங்குற மாதிரி இருக்குமா, என்ன படுத்துட்டு இருக்காரோ கொரட்டை கிட்ட யோகா பண்ணிட்டு இருக்காரு. இது நல்லா இருக்கே சுவாமி. ஏன் நம்மளும் படுத்துட்டு எழுந்த உடனே வாட் டிட் யூ டு யோகா அப்படின்னு சொல்லிடலாமே. அவர் அவ்வளவு, அதாவது பெருமாள் வந்து உலகத்தை சிருஷ்டிக்கிறாருன்னு சொல்லும். எழுந்து அப்படியே வேர்த்து அப்படிலாம் சிருஷ்டிக்க மாட்டாராம், அப்படியே படுத்துட்டு இருப்பார். சரி, ஐ நவ் கிரியேட் அராவலிஸ். அராவலிஸ் பஞ்சாவ் அப்படின்னு அது ஆயிடுமா? அவர் போய் மெனக்கெட்டி இந்த 2 கல் எடுத்து கொஞ்சம் மண்ணை போட்டு கொதிக்க விட்டு அப்புறம் அந்த மலையெல்லாம் ஒன்னாக்கி இந்த குலு பொம்மை எல்லாம் வைக்கவே வேண்டாம். அராவலிஸ் லெட் இட் ஹேப்பன் அப்படிம்பாரு. அப்படியே அராவலிஸ் வந்துடும். ஒரு இடத்த பள்ளம் உருவாகட்டும், பள்ளம் வந்துடும். அப்படியே படுத்துட்டே இருப்பார். அதனாலதான் நீங்க காவேரி, அதுவும் பெருமாளுக்கு என்னவோ தெரியல, மத்த நதியாரும் இந்த தேவல காவேரிய பார்த்துன்னா படுத்துடுவார். சிவன சமுதிரத்துல படுத்துட்டார், ஸ்ரீரங்கப்பட்டினத்துல படுத்துட்டார், ஆதிரங்கத்துல படுத்துட்டார், ஸ்ரீரங்கத்துல படுத்துட்டார், திருப்பேர் நகர் அப்பக்குடத்தானா படுத்துட்டார், திருக்குடந்தை சார்கபாணி ஆறாவமுதனா படுத்துட்டார், மாயவரத்துல திருவிந்தளூர்ல பரிமள ரங்கநாதனா படுத்துட்டார், திரு அன்பில்ல சுந்தரராஜ பெருமாளா படுத்துட்டார். அப்புறம் வேற ஏதாவது சொல்லுங்க. அருமாக்கடல் சிறுபுலியூர் மாயவரத்துக்கிட்ட அருமாக்கடல் கிருபாசமுத்திரம் படுத்துட்டார். கோவிந்தராஜ திருச்சி, அது காவேரி கொஞ்சம் தள்ளிட்டு பிற வச்சுக்கலாம், திருச்சிந்திர கூடந்தனூர் படுத்துட்டார். அடுத்தது திருக்கோளூர் வைத்தமாநிதி படுத்துட்டார். அப்புறம் காய்ச்சினவேந்தன் படுத்துட்டார். அப்புறம் திருநீர்மலை அங்க வந்து மேல ரங்கநாதரா படுத்துட்டார். ஸ்தலசேனம் ஆதிசேஷன் லேட் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோ சுவாமி, ஜஸ்ட் காட் இன் டிராபிக், ஈசிஆர் ரோட்ல மாயாஜால் கிட்டே மாட்டின்னு இருக்கேன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் நம்ம வரத்துக்கு. நம்ம வரான் புருஷவாக்கத்தையும் கிளம்பியிருக்கான், அதனால கொஞ்சம் நேரம் மாறுதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரான் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டார். அவர் என்ன பண்ண, ஆதிசேஷன் வரேன் தலையில படுத்துட்டார். ஸ்தலசயனம்னு பெருமாளுக்கு. நீங்க மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா ஆதிசேஷன் வரலாம் அவர் பொறுக்கவே இல்லை, கீழே படுத்துட்டார். அதனால இந்த இடத்துல ஆதிசேஷ பதானி நிர்விஷ்ட நாகசயனேன ஆதிசேஷ பதானி, அப்பேற்பட்ட ஸ்வர்கௌகசாம் தேவர்கள் தத்பராணாம் அனுதாவன. அதனால அந்த தேவர்கள் உனக்கு பின்னாடி ஓடி வராளே, அனுதாவன கூடவே ஓடி வரா. துவது சத்யா பவந்தி அபதம். அதனால எதுக்கு வரானா, நீ பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற பெருமாள் எங்கெல்லாம் போறாரோ அதனால அந்த இடத்துல விபதம், எந்த ஒரு டேஞ்சரும் இருக்காராம். அந்த பெருமாள் தான் நம்மள கூடவே வந்து யாத்திரால நல்லா நடத்தி கொடுத்திருக்காரு.